Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 12 Introduction to Probability Theory. Exercise 12.1 la fourth question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். What is the chance that non-leap year or second question வந்து leap year கொடுத்துட்டு should have 53 Sundays. இப்போ நான் லீப் இயர்லையும் லீப் இயர்லையும் 53 சண்டேஸ் வரதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் 53னா இப்போ நார்மல் இயரில் வந்து 52 வீக்ஸ் வரும் ப்ளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? இது வந்து லீப் இயர் நான் லீப் இயரில். இதே லீப் இயர்லனா 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ் வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் சண்டே வருமா வராதா? இந்த 2 நாளில் சண்டே எப்போல்லாம் வரும்? இந்த சான்சஸ் பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன எழுதலான்னா ஃபஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன்ன்றது நான் லீப் இயரை பற்றி. நான் லீப் இயரில் வந்து இப்போ நார்மலாக நமக்கு வர்ற மாதிரி 52 வீக்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 1 டே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன் இந்த 52 வீக்ஸ் சொல்கிறேன்னா இந்த 52 வீக்ஸில் மண்டே டு சண்டே கம்பல்சரி வரும். ஸோ 52 சண்டேஸ் இதில் வந்துடும். ப்ளஸ் ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நாள் வந்து சண்டே இருக்கலாம், மண்டே இருக்கலாம், டியூஸ்டே இருக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டே எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த சான்ஸ் என்னன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு நாளில் என்னென்ன வரும்ன்றதை நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். இந்த சாம்பிள் ஸ்பேஸில் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ 7 டேஸ் இருக்கா? அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 7. இப்போ ஏ வந்து எனக்கு ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக சண்டேவாக மட்டும்தான் இருக்கணும். அதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ என்னென்னு எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ எப்படி எழுதணும்? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், தட் இஸ் 1/7. அவ்வளோதான். நான் லீப் இயர் வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ செகண்ட் வந்து லீப் இயர். லீப் இயரை பொறுத்த வரைக்கும் 52 வீக்ஸ் இருக்கும் ப்ளஸ் 2 டேஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த 2 டேஸை தான் சாம்பிள் ஸ்பேஸாக எடுக்க முடியும். இப்போ இந்த சமுக்கு வந்து 2 சாம்பிள் ஸ்பேஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த 2 நாள் எப்படி வரும்னா சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடேஸ் சாட்டர்டே வரும், லாஸ்ட்டில் சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸில் பார்க்கும்போது 2 இடத்துல சண்டே வரும். சரிங்களா? சாட்டர்டே அண்ட் சண்டே ஒன்று, மண்டே கூட வர சண்டே ஒன்று. ஸோ 1 2 3 4 5 6 7. இங்கேயும் என் ஆஃப் எஸ் வந்து 7. இப்போ பி ஈவெண்ட் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனோடது வந்து சண்டேஸ் எங்கெங்கே வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாருங்கள். மண்டே கூட ஒரு சண்டே இருக்குது, சாட்டர்டே கூடயும் ஒரு சண்டே வருது. ஸோ ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கனால நமக்கு 2 பாசிபிள்ஸ் கிடைக்கிது. கரெக்டாக ஒன்று மண்டே கூட பேர் ஆகுது, இன்னொன்று சாட்டர்டே. ஸோ பியில் வந்து சண்டே மண்டேவும் இருக்கும், சாட்டர்டே சண்டேவும் இருக்கும். ஸோ என் ஆஃப் பியோட வேல்யூ 2. இப்போ பி ஆஃப் பி எப்படி எழுதுறதுன்னா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், that is 2/7. நான் லீப் இயருக்கு 1/7, லீப் இயருக்கு வந்து 2/7. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.